வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் 2.6 ஒரு முக்கியமான ஐடியா என்னது சீக்வன்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த சீக்வன்சஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறையா விஷயம் படிக்க போகிறோம். இது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், இது எல்லாத்தையும் இதில் தான் படிக்க போகிறோம். சீக்வன்ஸ்னால் என்ன அர்த்தம் அது பார்த்தாலே அதுவே சொல்லுது பாருங்கள், அடுத்து 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 அப்படின்றது அதுவே சொல்லுது. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாமே, எங்கெல்லாம் வந்து பேட்டர்ன்ஸ் வருதோ அதையெல்லாம் நம்ம எதை வச்சு கேப்சர் பண்ணலாம். பேட்டர்ன்ஸ் கேன் பி கேப்சர்ட் யூசிங் சீக்வன்சஸ். சீக்வன்ஸை வச்சோம் நம்ம என்ன பண்ணலாம், யூசிங் சீக்வன்சஸ். அழகாக நம்ம என்ன பண்ணலாம், சீக்வன்சஸ் பேட்டர்ன்ஸை சில பேட்டர்ன்ஸை என்ன பண்ணலாம், அழகாக கேப்சர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே பாருங்கள், ஒரே ஒரு சர்க்கிள் இருக்கா, அடுத்து கீழே என்ன பண்ணுறேன், சர்க்கிள் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே ஒன்று இருந்தால் 2 சர்க்கிள், அதான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது என்னது, உங்களுக்கு 1 2 3 சர்க்கிள் இங்கே வந்துருக்கு. அடுத்தது என்னது 1 2 3 4 சர்க்கிள். இப்போ நீங்கள் அடுத்து என்ன வரும்னு கேட்டால் சொல்லிடுவீங்க, என்ன வரும், 4 + 1 5 சர்க்கிள் வரும். 1 2 3 4 5. அடுத்து என்ன வரும்னு பார்த்தா 1 2 3 4 5 6. ஸோ தெர் இஸ் அ டெஃபினட் பேட்டர்ன் இருக்கா, டெஃபினட் பேட்டர்ன் இருக்கு. ஸோ 6. அடுத்தது என்ன வரும், 7 சர்க்கிள் வரும். இப்போ விட்டிங்கன்னா என்ன அழகாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அ சீக்வன்ஸ். இந்த பேட்டர்னை நம்ம என்ன பண்ணலாம், சீக்வன்ஸாக கேப்சர் பண்ணலாம். எப்படி நம்ம சொல்லுவோம், அதே மாதிரி இங்கே பாருங்கள், பார்த்துங்க வச்சுக்கலாமே, ஒரு 0.5 ஃபீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஹரிசாண்டலாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. திருப்பி என்ன பண்ணுறோங்க, இன்னொரு 0.5 ஃபீட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் வெர்டிகலாக போடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஹரிசாண்டலாக இழுத்துக்கோங்க. திருப்பி என்ன பண்ணுங்க, 0.5 வெர்டிகல் லைன் போடுங்க. ஸோ ஹரிசாண்டல் ஸ்டெப் போட்டுக்கோங்க. திருப்பியும் 0.5 ஹரிசாண்டல் ஸ்டெப், 0.5 ஹரிசாண்டல் ஸ்டெப். இப்போ இதை பார்த்தீங்க வச்சுக்கலாம், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட ஹைட் என்ன இருக்கும் உங்களுக்கு, 0.5 ஃபீட். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் என்ன இருக்கும், 1 ஃபீட். அப்புறம் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் என்ன இருக்கும், 1.5 ஃபீட். ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸுக்கு என்ன இருக்கும், 2 ஃபீட். இப்போ 5க்கு 2.5, 6க்கு 3 ஃபீட். கரெக்டாக 6 × 0.5, 7னா 7 × 0.5. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், எத்தனை ஸ்டெப்ஸோ இன்ட்டு 0.5 போட்டால் 10வது ஸ்டெப்போட ஹைட் வந்துடும் டோட்டலாக அப்படிங்கிறது நமக்கு தெரியுது கிரவுண்ட்லேருந்து. கரெக்டாக. ஸோ இதுவும் என்னது நமக்கு பேட்டர்ன் தான். இதையும் நம்ம என்ன பண்ணலாம், சீக்வன்ஸாக கேப்சர் பண்ணலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே ஒரு ரோம்பஸ் இருக்குது. அந்த ரோம்பஸை பக்கத்தில் இந்த ரோம்பஸோட இந்த பக்கம் ஒன்று அட்டாச் பண்ணிங்கன்னா என்ன வரும், 3 ரோம்பஸ். இது ஒரு டிசைன் பேட்டர்ன். இப்போ இதோட என்ன பண்ணுங்க, திருப்பி இன்னொரு இந்த ரோம்பஸோட இன்னும் பக்கத்தில் 2 அட்டாச் பண்ணிங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் ஆகிடும். ஸோ முதல்ல ஒரு ரோம்பஸ் இருக்குது, இங்கே எத்தனை இருக்குது, 3 ரோம்பஸஸ், சாய் சதுரங்கள். இங்கே எத்தனை இருக்குது, 5. அப்போ இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போகலாம். நீங்கள் அடுத்ததில் எத்தனை வரும் நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். 1 இது 3, இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ, 2 தானே. இதோட 2 அட்டாச் பண்ண இது வருதா. அடுத்த டிசைன் என்ன வரும், இதோட எத்தனை அட்டாச் பண்ணணும், இன்னும் 2 அட்டாச் பண்ணணும், பண்ணால் 7. அடுத்தது என்ன வரும், 7 + 2 9. ஸோ இது ஒரு பேட்டர்ன். இதையும் நம்ம என்ன பண்ணலாம், சீக்வன்ஸாக கேப்சர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள். இதோட நான் என்ன பண்ணுறேன், இப்படி போடுறேன். இந்த ட்ரையாங்கிள் போட்டு இதை வர வைக்கிறேன் நான். ஸோ இது 3 சைடு இருக்கா இந்த ட்ரையாங்கிளுக்கு, இந்த ஃபிகர் 3 சைடு இருக்குது. அந்த ஃபிகரோட நான் என்ன பண்ணுறேன், இன்னும் 2 சைடு எக்ஸ்ட்ரா சேர்த்து 5 சைடட் ஃபிகராக மாற்றுறேன். அந்த மாதிரி 5 லைன்ஸ். அப்புறம் இதுக்கு என்ன பண்ணுங்க, திரும்பி இன்னும் 2 சேர்த்திங்கன்னா இந்த டிசைன் வரும். இதுக்கு இன்னும் 2 சேர்த்திங்கன்னா இது வரும். ஸோ இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும். இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சீக்வன்ஸாக கேப்சர் பண்ணலாம். இந்த மாதிரி புதுசாக ஆட் பண்ணுறது தான் இல்லை, ஒன்றுத்தையும் என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபர்தராக உள்ளுக்குள்ளே டிவைடும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது சரியா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளை நான் என்ன பண்ணுறேன், 4 ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸை என்ன பண்ணுறேன், குட்டி ட்ரையாங்கிள்ஸாக பிரேக் பண்ணுறேன். எப்படி, இந்த மிட் பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணிங்கன்னா 4 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வச்சுன்னா இதுவும் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆகிடும், மீடியன்ஸ் ஜாயின் பண்ணி. இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 ஃபர்தராக சப்டிவைட் பண்ண போகிறோம். பாருங்கள், திருப்பி என்ன பண்ணுங்கள், அந்த மிட் பாயிண்ட்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா 4 வந்துடும். அந்த மாதிரி இதை எடுத்து பண்ணிங்கன்னா 4 வரும், இதை எடுத்து பண்ணிங்கன்னா 4 வரும், இதை எடுத்து பண்ணிங்கன்னா 4 வரும். அப்போ இதுவே ஒரு பேட்டர்ன் தான். எப்படி, ஃபர்ஸ்ட்டில் எத்தனை இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்குது. ரெண்டாவதுல எத்தனை இருக்குது, 1 2 3 4 2 ஸ்கொயர் இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்குது, 2 × 0.
செகண்டில் எத்தனை இருக்குது? 2 ஸ்கொயர் 4 ட்ரையாங்கிள். இதில் எத்தனை இருக்கும்னா 16 ட்ரையாங்கிள் இருக்கும். அப்போ 2 to the power 4. அப்போ இங்கே பாருங்கள் பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு பாருங்கள். 2 power 0 2 ஸ்கொயர் 2 power 4 பாருங்கள் 2 2 0 பவரில் 2 பவரில் 4. அடுத்தது என்ன வரும்? 2 to the power 6 ஆகும். 2 to the power 6 ஆகும். அடுத்தது 2 to the power 8 ஆகும். அதுக்கு அடுத்த டேர்ம். அப்போ இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? பேட்டர்னாக கேப்சர் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா தான் என்ன தெரியுமா? சீக்வன்சஸ். இந்த எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேட்டர்னாக கேப்சர் பண்ணுறதுக்கு ஐடியா தான் சீக்வன்சஸ். சீக்வன்சஸ்க்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜென்ரல் டெஃபினிஷனை கொடுத்துட போகிறோம். பார்ப்போமா? சீக்வன்ஸ்க்கான ஜென்ரல் டெஃபினிஷன் இப்போ கொடுத்துருவோம். பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? சீக்வன்ஸாக கேப்சர் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஜென்ரல் டெஃபினிஷனை முதல்ல கொடுத்துருவோம். வாட் இஸ் எ சீக்வன்ஸ்? சீக்வன்ஸ்னா என்ன? சீக்வன்ஸ்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். பேட்டர்னை கேப்சர் பண்ணோம். இதெல்லாம் வந்து லேமேனாக சொல்கிறது நம்ம. அதாவது சாதாரண மனிதர்கள் பேசுகிற பேச்சு வழக்கில் சொல்கிறது. ஆனால் டெக்னிக்கலாக நம்ம என்ன சொல்லிடணும்? சீக்வன்ஸ் சொன்னால் நம்ம என்ன சொல்லணும்? மேத்தமெட்டிக்கலாக ஸ்ட்ரிக்டாக ஒரு டெஃபினிஷனை கொடுத்துட்டோம்னா அது என்ன பண்ணக்கூடாது? ஒரு டவுட்டே கிரியேட் பண்ணக்கூடாது. அப்போ அந்த டெஃபினிஷனை பார்த்துருவோமா? ஓகே, நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம படிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் தான் படிக்க போகிறோம். ரியல் நம்பர்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். அதனால நம்ம படிக்க போகிற சீக்வன்ஸ் என்னது? ரியல் சீக்வன்சஸ் தான். அது கூட ஃபுல்லாக படிக்க போகிறது இல்லை. ரியல் நம்பர்ஸை வச்சு ஃபார்ம் பண்ண போகிற சீக்வன்ஸ் தான் படிக்க போகிறோம் நம்ம இந்த கிளாஸ்க்கு. சரிங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ரியல் நம்பர்ஸை வச்சு தான் சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு இல்லை. ரியல் நம்பர்ஸ் இல்லாமல் என்ன பண்ணலாம்? சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியுது. சரியா? அது ஹையர் கிளாஸஸ் போனீங்கன்னா நீங்களாம் என்ன பண்ணலாம்? நிறைய ஃபார்ம் பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸ் சீக்வன்சஸ் போடலாம், சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் போடலாம், சீக்வன்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் போடலாம், சீக்வன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸே போடலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். மேலே போனீங்கன்னா ஹையர் கிளாஸஸ் போனீங்கன்னா படிக்கலாம். சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெஃபினிஷன் தரப்போம் சீக்வன்ஸ்க்கு. ஸோ டெஃபினிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நல்லா தரோவாக படிச்சுட்டிங்கனாலே என்ன ஆகும்? டெஃபினிஷன் புரிஞ்சிட்டாலே அவ்வளோதான், கரெக்டாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? A real sequence is a function. பாருங்க, சீக்வென்ஸ் சொன்னாக்கா என்ன சொல்றாங்க? இஸ் a function. Real sequence is a function from the set of natural numbers. From the set of natural numbers. Natural numbers யார் நமக்கு? n. From the set of natural numbers to the set of real numbers. Real numbers யார் நமக்கு? r. நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக எழுதிடலாம். சீக்வென்ஸ்னா என்னது? இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா எஃப்னு சொல்லுவோம். எங்கேருந்து எங்க? nலேருந்து. இதுதான் சீக்வென்ஸுக்கு. இட்ஸ் அ ஃபங்க்ஷன். நமக்கு தெரியும் ஃபங்க்ஷன் தான் என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு மெஷின் மாதிரி பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? மெஷின் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? ரைட். இப்போ பாருங்க, இதுக்கு வந்து இப்போ நம்ம இது சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ சீக்வென்ஸு பாருங்க, ரியல் சீக்வென்ஸ் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணுவேன்? என்னோட கோடொமைனை நான் என்ன எடுப்பேன்? ரியல் நம்பர்ஸாக எடுப்பேன். சரியா? எப்போவுமே டொமைன் என்னவா இருக்கும் உங்களுக்கு? ஒன்று என்ன இருக்கும், இல்லைன்னா என்னோட சப்செட்டாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இப்போ இது பேட்டர்ன் வருதா பாருங்களேன். 2 4 6 8 10 அப்படி போகுதுன்னு வைங்க. இது சீக்வென்ஸா இல்லையா? இது சீக்வென்ஸா இல்லையா? சீக்வென்ஸ் தான். கரெக்டா? இது சீக்வென்ஸ் தான். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஃபங்க்ஷனாக பார்க்கலாமா? இது சீக்வென்ஸ். அதே மாதிரி பாருங்க, ஒத்தப்பட நம்பர் கூட எழுதலாம். 1 3 5 7. இதுவும் சீக்வென்ஸ் தான். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ போன நம்ம படம் வரைஞ்சோம்ல, அது கூட சீக்வென்ஸாக எழுதலாம். நம்ம எழுதுவோம், அதுக்கெல்லாம் கூட சீக்வென்ஸ் எழுதுவோம். நம்ம கொஞ்ச நேரத்தில் எழுதுவோம். முதல்ல இது இந்த எக்ஸாம்பிளுக்கு சீக்வென்ஸ். ஏன்னா இங்கே டெஃபினிஷன் எழுதியிருக்கோம்ல, இது சீக்வென்ஸ் இது படி இதானான்னு செக் பண்ணிடலாம். நம்ம முதல்ல இது ரெண்டுத்தையும் செக் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க, மூணாவது 1 4
9 16 25 இதெல்லாம் இது கூட சீக்வென்ஸ் தான். ஒன்று ஒன்றா செக் பண்ணிடுவோமா, இது சீக்வென்ஸ் தானான்னு செக் பண்ணிடலாமா? இப்போ பாருங்க, வாட் இஸ் அ சீக்வென்ஸ்? சீக்வென்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன். சீக்வென்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். எங்கேருந்து? இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் நம்பர்ஸ்க்கு போகுது. இப்போ முதல்ல இந்த ஒன்றாவது பார்க்கலாமா? முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே நேச்சுரல் நம்பர்ஸை எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், 1 நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 4 5 அப்படி தானே போகும். கரெக்டாக 1 2 3 4ன்னு போகும். இங்கே என்ன இருக்குது, அதெல்லாம் 2 4 6 8ன்னு இருக்கு. ஸோ 2 4 6 8 சரியா? சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் யாரு? 2. அப்போ சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் யாருக்கு மேப் பண்ணிடலாம்? 2க்கு. இதுதான் முதல்ல வர டேர்முக்கு பேர் என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்டாக வர டேர்முக்கு பேர் என்னது? செகண்ட் டேர்ம். மூணாவதாக வர டேர்முக்கு என்னது? தேர்ட் டேர்ம். ஃபோர்த்து டேர்ம். ஃபிஃப்த்து டேர்ம். நியாயமாக எப்படி எழுதணும்னா, இது எஃப்னு போட்டுக்கோங்களேன், எஃப்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எஃப் டேக்ஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் யாரு? 2. செகண்ட் டேர்ம் யாரு? 4. மூணாவது டேர்ம் யாரு? 6. நாலாவது டேர்ம் யாரு? 8. நியாயமா இப்படி எழுதணும். நியாயமா எஃப் ஆஃப் என் அப்படின்னு எழுதுவாங்க. எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபங்க்ஷனாக எழுதலாம். என்ன வரும்? 2 டைம்ஸ் என். 2 டைம்ஸ் என். இப்போ பாருங்க, எண்ணுக்கு 1 கொடுங்களேன். வாட் இஸ் எஃப் ஆஃப் 1? ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் திஸ் சீக்வன்ஸ் 2 into 1 என்ன வரும்? 2. அப்புறம் எஃப். இப்போ எஃப்க்கு எண்ணுக்கு 2 கொடுங்க. இங்கே எண்ணுக்கு 2 கொடுங்க. என்ன வரும்? 2 into 2 4 ஆகிடும். செகண்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்துதா? அப்புறம் எஃப்க்கு எண்ணுக்கு 3 கொடுங்க. எண்ணுக்கு 3 கொடுத்தீங்கன்னா 2 into 3 என்ன வரும்? 6. அப்போ நமக்கு பாருங்க, இங்கே தேர்ட் டேர்ம் வந்துதா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இது வர வச்சுக்கிட்டே போகலாம். இப்போ யூஸ்வலாக சீக்வன்ஸை இப்படி எழுத மாட்டாங்க. சீக்வன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது ஷார்ட்டாக இப்படி எழுதிடுவாங்க. என்ன எழுதிடுவாங்கன்னா, அங்கே பாருங்க, ஏஎன் nth டேர்ம், nth டேர்ம் ஆஃப் திஸ் சீக்வன்ஸ். இப்போ இங்கே என்ன பண்ணிடுவாங்க, A1 ஃபர்ஸ்ட் டேர்ம். பாருங்க, எனக்கு 1 கொடுத்து பாருங்க, எனக்கு 1 கொடுத்தா என்ன வரும்? எஃப் ஆஃப் 1 எழுதுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஏ போட்டு இங்கே என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ட் அதாவது கீழே அடிமானத்தில் 1ன்னு போட்டுருவோம். இது என்னது? A2 செகண்ட் டேர்ம். இங்கே 2 கொடுத்து பாருங்க, 2 into 2 4. இது என்னது அப்பனா? A3. இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போயிடலாம். அப்போ சீக்வன்ஸை இப்படி எழுதிடலாம் ஈஸியாக. சீக்வன்ஸை இப்படி எழுதிடலாம். அப்போ இது என்னது? இது nth டேர்ம் ஆர் ஜெனரல் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? ஜெனரல் டேர்ம். ஏன் ஜெனரல் டேர்ம் சொல்றாங்க அப்படின்னா, இட் ஜெனரேட்ஸ். ஜெனரல் டேர்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எல்லா டேர்மையும் ஜெனரேட் பண்ணுமா? எப்படி பார்க்கலாமா? எண்ணுக்கு 1 கொடுத்தா என்ன வரும்? இங்கே 2 into 1 2. எண்ணுக்கு 2 கொடுத்தா 2 2s are 4 செகண்ட் டேர்ம் வருது. எனக்கு 3 கொடுத்தா 3 into 2 6. அப்போ இது எல்லா டேர்மையும் ஜெனரேட் பண்ணுறதுனால ஜெனரல் டேர்ம். ஜெனரல் அப்படிங்கிற வார்த்தை ஜெனிசிஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையிலேருந்து வருது. அப்படின்னா ஆரிஜின், உற்பத்தி அப்படின்னு அர்த்தம். இங்கேருந்து எல்லாத்தையும் ஜெனரேட் பண்ணுறதுனால. அப்போ நம்ம வந்து 1வது சீக்வன்ஸ் என்ன பண்ணிட்டோம், நம்ம இந்த மாதிரி ஈஸியாக எழுதிட்டோம். இப்போ 1வது சீக்வன்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? அழகாக இப்போ இப்படி எழுதிடலாம். 2n 1வது சீக்வன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? ஏஎன் எழுதிடலாம். வாட் இஸ் ஏஎன்? அங்கே an is equal to 2 times n. 2n அதான் ஜெனரல் டேர்ம். 2n இதான் ஜெனரல் டேர்ம். கரெக்டா? இதான் என்னது? an is equal to 2n. அதான் என்னது நமக்கு அங்கே ஜெனரல் டேர்ம். போட்டோமா? இப்போ அதே மாதிரி இதை பார்க்கலாமா? இது சீக்வன்ஸ் தானு பார்த்துடலாமா? திருப்பி என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் அழிச்சிருவோம். சீக்வன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிருவோம். பாருங்க, சீக்வன்ஸ்னா நம்ம என்ன சொன்னோம், டெஃபினிஷன் சொன்னோம். சீக்வன்ஸ் இஸ் a function from எங்கேருந்து எங்கே சொன்னோம், the set of natural numbers to the set of real numbers. திருப்பி என்ன பண்ணிக்கோங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. n அப்படியே செகண்ட் எக்ஸாம்பிள். இது ரியல் நம்பர்ஸ் தான், ஆனால் நம்ம ரியல் நம்பர் எல்லாத்தையும் எழுதலை. அதனால தான் நம்ம எழுதும்போது என்ன பண்ணோம், 2 தான் எழுதிடுவோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து இன்டூ ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு இங்கே யாரெல்லாம் வரா பாருங்க, 1 வராங்க, 3 வராங்க, 5 வராங்க, 7 இவங்கெல்லாம் வராங்க, 9 இதெல்லாம் வரும். நமக்கு இங்கே என்ன இருக்குது, 1 2 3 4 5 இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போகலாம்.
இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது இங்கே சீக்வன்ஸில் 1. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் மேப் டு 1. செகண்ட் டேர்ம் யாரு 3. அப்போ செகண்ட் டேர்ம் இஸ் மேப் டு 3. செகண்ட் டேர்ம் இஸ் மேப். தேர்ட் டேர்ம் என்னது 5. ஃபோர்த் டேர்ம் என்னது 7. ஃபிஃப்த் டேர்ம் என்னது 9. இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும். இப்போ இங்கே நமக்கு இந்த சீக்வன்ஸில் இருக்கிறதெல்லாம் பாருங்களேன், என்னது ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் நம்ம காங்கிருவன்ஸ் மாடுலரில் படிச்சிருக்கோம்ல, ஆட் நம்பரோட பொது வடிவம் எப்படி இருக்கும், ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்கா? 2n - 1 இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக மாடுலோ 2 ஆபரேஷனை வச்சு ஈவன் நம்பரோட பொது ஃபார்ம் வந்து 2n இருக்கும், ஆட் நம்பரோட பொது வடிவம் எப்படி இருக்கும் 2n - 1 இருக்கும்னு நம்ம சொன்னோம். கரெக்டா? எதுக்கு இப்போ அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஆச்சரியப்படலாம். இங்கே பாருங்க, f(1) நமக்கு என்ன வருது 1 ஆகிடும். f(1) 1 ஆகிடும். ஆனால் நம்ம என்ன சொல்ல போகிறோம், அதை இனிமேல் நம்ம a1 அப்படின்னு வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். சரியா? f(2) என்னது f(2) வந்து 3 ஆகிடும். அப்போ இதை நம்ம என்ன வச்சுக்கலாம், a2 வச்சுக்கலாம். f(2) எங்கே போகுது 3. ஃபங்க்ஷன் தானே, இங்கே யாரும் விட்டு போல, எல்லாருக்கும் இமேஜும் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்குது. கரெக்டா? f(3) என்னது f(3) வந்து 5 a3. f(4) என்னது 7 அது a4. f(5) என்னது f(5) என்னது 9 அது a5 வச்சுக்கலாம். இப்போ இதை மாதிரி நம்ம எழுதிட்டே போனால் ஜென்ரல் ஃபார்ம் எழுதிடலாமா இதுக்கு? இப்போ பாருங்க, நான் என்ன பண்ண போகிறேன், f(n) அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஆட் நம்பர் தானே, பொது வடிவம் தானே, 2n - 1 எழுதிடுவேன். அதுதான் நான் என்ன சொல்லிடுவேன், an சொல்லிடுவேன். இப்போ இதுதான் ஜென்ரல் டேர்ம். நமக்கு இதுதான் ஜென்ரல் டேர்ம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜென்ரல் டேர்ம்னா நான் எல்லாத்தையும் உண்டு பண்ணிடும், ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா நான். கரெக்டா? இப்போ பாருங்க, என்ன 1 கொடுங்களேன், 2 × 1 2, 2 - 1 1. அப்போ a1 வந்து 1 ஆயிடுச்சு. கரெக்டா? என்னுக்கு 2 கொடுங்களேன், 2 2s என்ன வரும் 4. 4 - 1 எவ்வளோ 3. அப்போ a2 என்னது 3. என்னுக்கு 3 கொடுங்க, இங்கே 3 கொடுத்தீங்கன்னா a3. 3 2s 6 - 1 எவ்வளோ 5. a3 என்ன ஆகிடும் 5 ஆகிடும். அப்போ இங்கே 4 கொடுங்க, a4. 2 4s 8 - 1 7. ஸோ அப்போ இது 1 ஆயிடுச்சு, நமக்கு சீக்வன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இங்கே ஜென்ரல் டேர்ம் என்னது நமக்கு an. ஜென்ரல் டேர்ம் சீக்வன்ஸ் எப்படி எழுதலாம், an. சீக்வன்ஸ் இந்த மாதிரி ஃப்ளவர் பிரேஸ்க்குள்ளே எழுதுவாங்க யூஸ்வலாக. அது என்ன எழுதலாம், நம்ம an is equal to நமக்கு என்ன வருது 2n - 1. சரியா? ஓகேவா? இப்போ மூணாவது எக்ஸாம்பிளும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த இதை பற்றி போகலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, மூணாவது நம்ம பார்த்துருவோம். மூணாவது என்ன சொல்கிறோம், அதுவும் சீக்வன்ஸ் தான் அப்படின்றத வெரிஃபை பண்ணிடலாம். நம்ம வெரிஃபை பண்ணிடலாம், நம்மளே நம்ம என்ன பண்ணலாம், நல்லா கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மூணாவது இருக்கா, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 1. அப்போ எப்போ மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் போட்டுக்குவோம், நம்ம நேச்சுரல் நம்பர்ஸை போட்டுக்கலாம். n போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன வரும் 1 2 3 4 5. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கோங்க, இது ரியல் நம்பர்ஸ் தான் எப்போவுமே. சரியா? ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன இருக்குது 1 இருக்குது, அடுத்தது 4, அடுத்தது 9, அடுத்தது 16, அடுத்தது 25. யாரா பார்த்தவொன்னே பையன் பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். டெய்லி படிக்கிற பசங்களாக இருந்தால் கரெக்டாக பார்க்கறவங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, இது என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, உடனே சொல்லிடுவாங்க. 1 ஃபர்ஸ்ட் டேர்ம் யாருக்கு மேப் ஆகுது 1க்கு மேப் ஆகுது. செகண்ட் டேர்ம் யாருக்கு மேப் ஆகுது 2க்கு மேப் ஆகுது. தேர்ட் டேர்ம் யாருக்கு மேப் ஆகுது 3க்கு மேப் ஆகுது. ஃபோர்த் டேர்ம் யாருக்கு மேப் ஆகுது 16க்கு. ஃபிஃப்த் டேர்ம் யாருக்கு மேப் ஆகுது 25க்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், f(n) இஸ் ஈக்குவல், பாருங்க 1 ஸ்கொயர் பண்ண என்ன வருது 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ண என்ன வருது 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் பண்ண என்ன வருது, அப்போ n ஸ்கொயர் பண்ணா n ஸ்கொயர். n ஸ்கொயர் இதை தான் நம்ம என்னது an. இப்போ n-க்கு 1 கொடுங்க, f(1) என்ன வந்துடும், f(1) தான் a1. n-க்கு 1 கொடுத்தா 1 ஸ்கொயர். கரெக்டா? f(2) a2. அப்போ இங்கே என்ன வரும் 2 ஸ்கொயர் 4 வருதா, 4 வருதா. அப்புறம் f(3) என்னது a3. a3 என்ன வரும் 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்னா 9. இதாக இருக்கு பாருங்க. கரெக்டா? இப்போ அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இதுவும் சீக்வன்ஸ் தான், ஏன்னா அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டோம். அழகாக ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நீங்கள்
ஏஎன் போடுறோம். இப்போ நீங்கள் தேவைப்பட்டா என்ன பண்ணலாம், பிஎன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிஎன் கமா இங்கே என்ன வரும், பிஎன் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணணும், என் ஸ்கொயர். பிஎன் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர். இங்கே இருக்க எல்லா எண்ணும் நமக்கு என்னது, இங்கே இருக்க எல்லா எண்ணும் நமக்கு நேச்சுரல் நம்பராக தான் இருக்கும். நமக்கு நேச்சுரல் நம்பராக தான் இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு கேஸ்லையும் நமக்கு என்ன தெரியுது, சீக்வன்ஸ்னா இஸ் அ ஃபங்க்ஷன். எங்கேருந்து, நேச்சுரல் நம்பர்லேருந்து ரியல் நம்பர்ஸ்க்கு போகிற ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெளிவாக தெரியுது. சீக்வன்ஸ்னா ஃபங்க்ஷன். முக்கியமாக நம்ம சீக்வன்ஸை இப்படி தான் எழுதுவோம். இனிமேல் எஃப் ஆஃப் என்னு வச்சுலாம் எழுத மாட்டோம். ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ட் வந்துடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நான் சீக்வன்ஸை இப்படி எழுதுறது தான் ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கும் இப்படி தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சொன்னது வந்து ஜென்ரல் சீக்வன்ஸு. ஏன் தெரியுமா, இங்கே 1 2 3 நிற்காமல் போகும். 1 2 3 நிற்காமல் போகும். அப்போ எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும் அதில், நிற்காமல் போகும். அப்போ இது என்னன்னா சீக்வன்ஸ்னா இந்த இடத்துலனா இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் தான் அவங்க சொன்னாங்க. அடுத்த இதில் நம்ம என்ன பார்ப்போம், ஒரு ஃபைனைட் சீக்வன்ஸ்னா என்ன, இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்னா என்ன, அது வித்தியாசத்தை பார்ப்போம். nth டேர்ம்னா ஆஃப் அ சீக்வன்ஸ்னா என்னன்னு இன்னொரு வாட்டி பார்ப்போம். nth டேர்ம்லேருந்து எல்லா டேர்ம்ஸ் எப்படி வர வைக்கிறது, ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தா nth டேர்ம் எப்படி வர வைக்கிறது, எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேவா?